بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக சூராவுடைய 2வது வசனமாக இருக்கிற அல்லதி ஹலக ஃபசவ்வா, அவன்தான் படைத்தான், சீராக செம்மையாக படைத்தான் என்கிற வசனத்தின் விளக்கங்களில் சிலதை நேற்றைக்கு பார்த்தோம். இறைவன் தான் படைப்பாளனாக இருக்கிறான். இந்த உலகம், மனிதர்கள், இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்குற எதுவுமே தானாக தோன்றிய தான் தோன்றிகள் அல்ல, அனாதிகாலம் தொட்டே இருந்து கொண்டே இருக்கின்ற பொருட்களும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது இல்லாமல் தான் இருந்தது. அதன் பிறகு இறைவனால் அது உருவாக்கப்பட்டு தான் இந்த உலகம், பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது. அதைத்தான் குர்ஆன் நமக்கு இந்த வசனத்தின் வழியாக சொல்கிறது என்பதையும், அதற்கு மாற்றுக்கருத்து சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் எங்கிருந்து உருவானது, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை குறித்தும் நேற்றைக்கு இறுதியாக நாம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக படைத்ததில் இருக்கிற அந்த துல்லியம், வெடித்து செதறி இந்த பிரபஞ்சம் உண்டாகிறது, இந்த யூனிவர்ஸ், இந்த கேலக்சி எல்லாமே உண்டாகிறது. அப்படி வெடிச்சு செதறினது கூட நீங்கள் எதை செய், அதுவும் ஒரு இயல்பாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த அதற்கு பின்னால் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ரொம்ப துல்லியமாக டிராவல் ஆகுது. ஒரே ஒரு இலக்கு தான் எல்லாவற்றுக்கும். வெடிச்சு செதறின உடனே பலூன் வெடிச்சு செதறிச்சு, நமக்கு அது எப்படி ஆச்சுன்னா ஒன்று ஒவ்வொரு பக்கம் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு எந்த திட்டமும் இல்லை. இந்த பலூன் வெடிக்கும் பொழுது எப்படி ஆகணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம எந்த திட்டமும் இல்லாததுனால வெடிச்சு அதாவது ஒவ்வொரு பக்கமாக போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் இது அப்படி போகலை. அதாவது ஒவ்வொரு பக்கத்தில் போய் பயனற்றதாக மாறி போயிடாம இது எல்லாமே என்ன பண்ணுன்னு கேட்டால் அதையெல்லாம் ஆங்காங்கே தனித்தனியாக ஒன்றிணைகிறது. ஒன்றிணைந்து ஒன்றும் இன்னொன்றுக்கும் இடையிலே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி உருவாகிறது. ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில ஒரு தொடர்பு உருவாகிறது. ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாகிறது. ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில இது மாதிரி பல்வேறு வகையான தொடர்புகள். இந்த எல்லா தொடர்புகளும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக. அது என்ன இலக்கு? இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்காக, உயிரினங்கள் வாழ்வதற்காக, ஜீவராசிகள் வாழ்வதற்காக, இந்த உலகம் நிலை பெற்று நிற்பதற்காக இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட எல்லா நிகழ்வுகளுமே இந்த ஒண்ணுக்காகவே ஹெல்ப் பண்ற மாதிரியே இருக்கிறது. இந்த ஒன்றை உறுதிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சூரியன் இருக்கிறது, குறிப்பிட்ட அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பூமி வந்து இருக்கிறது. அப்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ் எப்படி வந்து, இதை விட ஒரு கிலோமீட்டர் பல லட்சம் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் முன்னையோ ஒரு கிலோமீட்டர் பின்னையோ போயிருந்தா நிலவரம் மாறி போயிருக்கும். இந்த பூமியில மனிதர்கள் வாழ்வதற்கோ உயிரினங்கள் வாழ்வதற்கோ தகுதியற்றதா மாறி போயிருக்கும். அந்த மாதிரியான கோள்களும் நட்சத்திரங்களும் பூமியில இந்த பிரபஞ்சத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இதை விட கொஞ்சம் முன்னே கொஞ்சம் பின்ன இருக்கிற அந்த கேலக்சிகள்ல, அந்த நட்சத்திரங்கள்ல மனிதர்கள் வாழ முடியலை. வாழ்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை, எந்த ஏற்பாடுகளும் இல்லை. ஆனா இதுல மட்டும் இருக்கிறது. இதுல இருக்கிறது மட்டும் இல்லாம இதுல இருக்கிறதுக்காக வேண்டிய அது அங்க இருக்குது, இது இங்க இருக்கிறது. சூரியன் அங்க இருக்குது, வியாழன் இங்கிட்டு இருக்குது, நெப்டியூன் இங்கிட்டு இருக்குது, நிலவு பக்கத்துல இருக்குது, ஒண்ணு இங்க இருக்குது. எல்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த பூமியை வாழ வைக்கின்ற, இந்த பூமியில் இருக்கிற ஜீவராசிகளை வாழ வைக்கின்ற வேலைக்கு எல்லாம் உதவி செய்யற மாதிரியான ஒரு நேர்கோட்டில் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப நம்முடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. இப்படி ஒரு இலக்கை நோக்கி செலுத்தியது யார்? எல்லாம் தான் தோன்றி என்றால் அது அதனுடைய இலக்கில தானே பயணிக்கணும். அதுக்கு என்ன தோணுதோ அந்த வழியில் அது போயிருக்கணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட இலக்கில தான் போகணும்னு நிர்ணயிச்சது யாரு? அதை வடிவமைச்சது யாரு? அதுக்கு கட்டளையிட்டது யாரு? அதை வழி நடத்தியது யாரு? அப்படி ஒருத்தர் இல்லாம இது வழி நடத்தியதுன்னு சொன்னா அது அறிவா?
இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா இது எப்படி அறிவு? ஒரு அறிவாளினா அறிவாளி மாதிரி பேச, முட்டாள் மாதிரி பேசக்கூடாதுல்ல. பெரியார் கூட சொல்லுவதா ஒரு பிரபலமான கோட்டு ஒன்று உண்டு. 1000 அறிவாளிகளோடு சண்டையிடலாம், ஆனா ஒரே ஒரு முட்டாளோடு சண்டை போட முடியாது. 1000 பேர் அறிவாளியா இருந்தாலும் வாதங்கள் தர்க்கங்கள் பேசலாம், திரும்ப பேசலாம், ஆர்குமெண்ட் வைக்கலாம், பதில் சொல்லலாம், ஆன்சர் பண்ணலாம், மேலும் 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 விவாதத்தை நீட்டிக்கொண்டே போகலாம். ஆனா முட்டா பையன் ஒருத்தன் தான் போகும். அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல நம்மளை முடிச்சிருவான், நம்மளை முடிச்சு விட்டுருவான், முடியவே முடியாது. அப்ப அந்த மாதிரி இது இவ்வளவு துல்லியமா போகுது. இது எப்படி இந்த துல்லியம் எப்படி தான் தோன்றியாக இருக்கும்? இந்த நேர்த்தி எப்படி தான் தோன்றியாக இருக்கும்? தான் தோன்றினால் தான் தோன்றித்தனமா தான் இருக்கும். தான் தோன்றினால் தான் தோன்றித்தனமா இருக்கணும். அதுக்குன்னு எந்த இலக்கும் இருக்கக்கூடாது, லட்சியம் இருக்கக்கூடாது, ஒரு நேர்கோட்டில் பயணிக்க கூடாது. இது எல்லாமே திட்டமிட்டு துல்லியமாக, அந்த துல்லியமும் சாதாரண துல்லியம் இல்லை, கற்பனையே பண்ண முடியாத குவிண்டிலியன் துல்லியம். இந்த மாதிரி துல்லியத்தோட பயணம் பண்ணிச்சுன்னா அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பேர் அறிவு இருக்கு என்று ஒத்துக்கொள்வது தானே அறிவு ஞானம். அதுதானே உண்மையான சத்தியம், உண்மையான அறிவாக, ஞானமாக, பகுத்தறிவாக இருக்க முடியும். அதுல நீங்க பாருங்க, ஒண்ணும் போய் இப்படி இப்படி போகுது இல்ல. இப்போ போகும்போது தனித்தனி உருண்டையா போகுது. இந்த தனித்தனி உருண்டையில பூமி ஒரு தனி உருண்டை வந்துருச்சு. அந்த தனி உருண்டை என்ன பண்ணுது கேட்டா, அதுக்கு பக்கத்துல இன்னொரு உருண்டை வந்து நிக்குது. அது என்ன உருண்டை? நிலவு. பூமிக்கு பக்கத்துல தானே இருக்கிறது. சூரியனோட கம்பேர் பண்ணும்போது, வேற கோள்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பக்கத்து வீடு எதுன்னு கேட்டா நிலவு தான் பக்கத்து வீடு. ஆனா இங்க இருந்து பார்த்தா அது பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. மற்ற கேலக்சிகளோட ஒப்பிடுகிற பொழுது இது நமக்கு பக்கத்து வீடு. இந்த பக்கத்து வீட்டுல வந்து இந்த நிலவு இருக்குல்ல, இந்த நிலவு அங்க வந்து உட்கார்ந்துருக்கு. இப்படி ஒண்ணுக்கு நீங்க கேள்வி கேட்டாலும் ஆன்சர் உண்டு. இந்த நிலவு எங்க வந்து உட்கார்ந்துருக்கு? இந்த நிலவு இல்லாட்டி என்ன? இந்த நிலவுனால நமக்கு லாபம் என்ன? இப்படி சாதாரண யோசிங்களேன். இப்ப இந்த நிலவு இருக்கு, நிலவு இல்லை அப்படின்னா என்ன? சாதாரணமா மேலோட்டமா யோசிச்சோம்னா, நிலவு இல்லாட்டி நம்ம எப்படி குழந்தைகளுக்கு கதை சொல்றது, எப்படி சாப்பாடு கொடுக்கறது, பாட்டி வடை சுட்டா அப்படிங்கிறத எப்படிதான் நாம பார்த்து சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருமே. இது ரொம்ப எளிமையான பதிலா இருக்கும். இதை தாண்டி ஒரு அறிவுபூர்வமா, அறிவியல் ரீதியா மாதங்களை கணக்கிடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கும். வேற இரவு கணக்கிட முடியாதா? இரவு கணக்கிட முடியாம போயிருக்கோங்கிறாங்க. வேற பூமி வேகமா சுத்த ஆரம்பிச்சிடும். வெரி குட், சூப்பர். பூமி இப்ப போய்கிட்டு இருக்கிற பூமி இருக்குல்ல, இந்த பூமியினுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது தெரியுமில, ஸ்பீடு கண்ட்ரோலரு நிலவு தான். அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் அதனால நீங்க பாருங்க, அது நிக்கிற ஸ்டைலே பாருங்களேன். பூமி எப்படி இருக்குது? இப்படி நிக்கல, ஒரு நொண்டிகை இந்த மாதிரி, நொண்டிக்கால இந்த மாதிரி இப்படி நிக்குதா? நேரா நிக்காம பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னு வச்சிருக்காங்கல்ல பூமி உருண்டையே, எல்லா ஸ்கூல்லையும் வச்சிருக்காங்கல்ல. பிரின்சிபல் ரூம்ல போன உடனே சின்ன பிள்ளைங்க அப்படியே தட்டி விளையாடுறதுக்காக வேண்டி ஒரு பந்து வச்சிருக்காங்கல்ல, பூமி பந்து. போய் பார்த்தா இப்படி இருக்கு, நேரா இப்படி இல்லை, அச்சு இப்படி இருக்க மாட்டேங்குது, இப்படி இருக்குது. இப்படியே சைட்ல சுத்துது. எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்குது? 23.5 டிகிரி செல்சியஸ் ஒரு கோணம், ஒரு சாய்வாக இருக்கிறது. ஏன்பா இப்படி சாஞ்சிச்சு? அங்கிருந்து வெடிச்சு அது பேலன்ஸ் பண்ணி நிக்க வேண்டியதானே. அங்கிருந்து வரும்போது அப்படி வரட்டும், இப்படி வரட்டும், உருளட்டும், பெறலட்டும், எல்லாம் வரணும். ஒரு இடத்துக்கு வந்த உடனே கையை காலை அசைச்சு ரெடி பண்ணி இப்படி உட்கார வேண்டியதானே. அந்த மாதிரி இருக்காம ஏன் இப்படி சாஞ்சாப்புல நிக்குது? இந்த ஈர்ப்பு மண்டல வேலை இருக்கு பார்த்தீங்களா, ஒண்ணுக்கு இடத்துல கிராவிட்டி இருக்குல்ல, ஒண்ணு இன்னொன்னு ஈர்த்து நிக்குதுல. இப்ப பக்கத்துல இருக்கிற இந்த நிலவு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அது எந்த சைடுல இருக்கோ அந்த சைடு இப்படி பிடிச்சி இருக்கு. நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு சாமியான கட்டுவோம்ல, சாமியான கட்டுறதுக்கு 2 பக்கம் கட்டிட்டியா, 3 பக்கம் கட்டிட்டியா. இந்த வீடுல பக்கத்துல ஒரு வீடு, இங்கிட்ட ஒரு பக்கத்துல வீடு, இங்கிட்ட ஒரு வீடு, கரெக்டா கட்டுறதுக்கு வசதியா வந்துருச்சு. இன்னொன்னு 4வது கையில கட்டுறதுக்கு பாக்குறீங்க, ஒண்ணுத்தையும் காணும், அங்கிட்டு பூரா காலி இடமா இருக்கு. கரெக்டா கட்டணும்னா இந்த கிளாஸ்ல வரணும், அந்த கிளாஸ்ல ஒண்ணு, இந்த கிளாஸ்ல ஒண்ணு, இந்த கிளாஸ்ல ஒண்ணு, இந்த கிளாஸ்ல ஒண்ணு வரணும். இந்த கிளாஸ்ல வரல, இங்கிட்டு வந்திருக்கு, இங்கிட்டு இருக்கு சாமியான இங்க இருக்குன்னு வைங்க. இங்கிட்டு ஒரு கம்பி இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது. இப்ப அங்க கட்ட வேண்டிய கைட்டா இங்க இழுத்து பிடிச்சி கட்டினா அப்படி இருக்கும். கோணிக்கு நிற்கமா கொஞ்சம் நாடு, அந்த கோணம்லாம் இது. இந்த நிலவை என்ன பண்ணுது கேட்டா, அங்க நின்றுட்டு இப்படி இழுக்குது. இது மத்த கோள்களை பாரு, வேற எங்கிட்ட தூரத்துல இருந்து இழுத்துருந்தா பஞ்சாயத்துல பக்கத்துல போய் ஒரு கிராஸ்ல போய் நின்றுட்டு அங்கிருந்து இப்படி பூமியை பிடிச்சி இழுக்குது. அதனால டங்கின்னு இப்படி தலைப்படி திரும்பிக்கிச்சு. 23 டிகிரி ஒரு கோணலா மாறிடுச்சு. அப்ப அங்கிருந்து அப்படி பிடிச்சுக்கிட்டு அந்த பிடிச்ச பேலன்ஸ்லயே பூமி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இதனுடைய ஸ்பீடு தான் தோன்றித்தனமா ஓடாம கரெக்டான லிமிட்டான ஸ்பீட்ல வண்டி ஓடிட்டு இருக்கு.
அது அங்க இல்ல, அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா 24 மணி நேரத்தில் சுத்தாது, 12 மணி நேரத்தில் சுத்தி முடிச்சிடும். அப்படியான கோள்களும் இருக்கிறது. வேற வேற கோள்களுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, நிறைய கோள்கள் இருக்குல்ல, வேற கோளை போய் பார்த்தா எல்லா கோள்லையும் 24 மணி நேரம் கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பூமியில தான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், பல மாதிரியான லெவல்ல பல கோள்கள் இருக்கிறது. அது எது தீர்மானிக்கிறது? அது அதனுடைய சுழற்சியின் வேகம் தான் தீர்மானிக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்கிற நேரத்தின் அளவு தானே 24 மணி நேரம். அப்போ வியாழன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு அதனுடைய அளவு வேறு, நெப்டியூன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு அதனுடைய காலம் வேறு. அப்ப இது தன்னைத்தானே சுற்றுவது 24 மணி நேரத்தில் சுற்றுறதுக்கு பக்கத்துல நிலவு நிக்கிற காரணத்தினால அந்த நிலவு வேகமா சுத்த விடாம கரெக்டான பேலன்ஸ்ல புடிச்சு கரெக்டா சுத்து 24 மணி நேரம். இல்ல அப்படின்னா ஒரு 12 மணி நேரத்தில் சுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னதுக்கு ஆகும்? 24 ஹவர்ஸ்ங்கிறது ஒன்லி 12 ஹவர்ஸ். இப்ப ஆல்ரெடி 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. கேட்கிற கேள்விகள் நேரமே இல்லை. ஆனா ஆக்சுவலி இந்த நேரமே இல்லைங்கிறது மாதிரி ஒரு ஃப்ராட் வேற ஒன்றும் கிடையாது. அது தெரியுமா? உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பமே இல்லைன்னு அர்த்தம். 24 மணி நேரத்தை விட பெருசா நம்ம ஒன்றும் கிழிச்சிட போறது கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்து உங்களுக்கு பிளான் பண்ண தெரியல, அல்லது உங்களுக்கு செய்யறதுல விருப்பம் இல்லை, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்கு நீங்க பழிய தூக்கி நேரமில்ல வேற தலையில போடுவீங்களே தவிர நெசத்துல 24 மணி நேரத்தில் செய்ய முடியாதத உங்களுக்கு 48 மணி நேரம் கொடுத்தா நீங்க செய்ய மாட்டீங்க. அதுவே 12 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி விட்டாச்சு, சல்லு 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 வண்டி சுத்திக்கிட்டே இருக்கு வேகமா. வேலை செய்ய முடியாது மட்டும் இல்ல, பூமியில நீங்க இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதே கேள்விக்குறியாக பெறும். நமக்கு தண்ணி வேணும், மழை நீர் வேணும். மழை நீர் எப்படி கிடைக்கிறது? கடல் நீர் ஆவியாகி பெரும் சுழற்சிக்கு பிறகு நமக்கு மழை நீராக கிடைக்கிறது. கடல் நீர் மழையாக ஆவியாக ஆவதற்கு என்ன வேணும்? மேகமாக ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அதுக்கு வெயில் வேணும். அந்த வெயில்ல தான் அது ஆவியாக தண்ணியை மேலே இழுத்துக்குது. இப்போ வாமா மின்னல் டபக்குன்னு சுத்திடுச்சு, எடுக்கலாம் போயிடுச்சு. சரி நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு ஓடிடுச்சு, நாளைக்கு வச்சுக்கலாம், மறுநாள் ஓடிடுச்சு. கடக்கடா கடக்கடா கடற்கரை ஓடுனா எங்கிருந்து ஆவியாக நடக்கும்? எங்கிருந்து ஆவியாக முடியும்? ஸ்பீடு ஆயிடுச்சு அப்படின்னா. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்பீடு கூட கூட நீங்க இருப்பீங்களா? இப்ப அடிக்கல காத்து, வெளியில காலையில சுபுக்கு தொழுதுட்டு போகும்போது அப்படியே சுகமா இருக்குப்போம். கரெக்டா இந்த பிப்ரவரி லாஸ்ட் மார்ச்சுடைய துவக்கம் அப்படியே ரிலாக்ஸா ஆனந்தமா வெளியே வர்றோம். வண்டி பயங்கர ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்துச்சு, சல்லு சல்லு சல்லுன்னு எங்க பார்த்தாலும் காத்து புயல்லாம். சில கேலக்சிகள்ல கடும் புயல் வீசிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி பூமியும் கடும் புயலுக்குரியதா மாறி போயிடும். எப்படி வாழ்றது? பருவ காலங்களில் பல சிக்கல் உண்டாயிரும். அப்ப ஸ்பீடு நிலவு இல்லாட்டி வாழ்க்கை வாழ்வதே. அப்ப இந்த வாழ்வதற்காக வேண்டிய ஒரு நிலவை பக்கத்துல வச்சு அதுக்காக வேண்டிய ஒரு கிளாஸ் லெவலை கொடுத்து, அது மட்டுமா யோசிக்க ஒரு நிலவு அப்படிங்கிறது நம்மோடு சம்பந்தம் இல்லாததை போல தெரிகிறது. அது ஏதோ ஒரு நிலவு, அது அங்க இருக்க ஆகாயத்துல, அது ஒரு வான்வியலின் படைப்பு, அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் அத்தாட்சி. அதோடு சரியில்லை. அன்றாட ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில, உங்களுடைய தூக்கத்திலே, உங்களுடைய விழிப்பிலே, உங்களுடைய ஆற்றலிலே, உங்கள் ஆரோக்கியத்திலே, உங்களுடைய சிந்தனையிலே எல்லாவற்றையும் பாதிக்கின்ற ஒரு வேலையை மறைமுகமாக நிலவு செய்து கொண்டே இருக்கிறது. பருவகால மாற்றம்னு சொல்றோம். பருவகாலங்கள் மாறி வருகிறது. வசந்த காலம், இலையுதிர் காலம், கோடை காலம், குளிர்காலம். நிலவு தூக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒரே காலம் தான். பருவ காலத்துக்கு வேலையே கிடையாது. அந்த நிலவு இருக்கிறதுனால, இது இப்படி சாஞ்சி நிக்கிறதுனால, இந்த சாய்வின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன தெரியுமா? சாய்வு தான் பருவ காலத்திற்கான அடிப்படை. சாயாம செங்குத்தா இருந்தா பருவ காலம் கிடைக்காது. அங்கிருந்து அடிக்கிற அந்த சூரியன் அந்த பூமி மேல எந்த கோணத்துல எந்த ஸ்டைல எப்படி அடிக்குது அதை வச்சு காலம் மாறுகிறது. அப்ப இந்த சாய்வுக்கு காரணம் நிலவு. நிலவு இல்லாட்டி பருவ காலம் இல்லை. உலகத்தில் பல்வேறு வகையான தாவரங்கள் இல்லை, எல்லாம் ஒரே தாவரம் தான். சாய்வு இல்லை. இப்படி நேரம் நினைச்சுன்னா நேரம் சூரியன் இப்படி அடிக்கும். ஒரு பக்கம் செம சூடு, இன்னொரு பக்கம் செம குளிர். ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு வெயில் கால விலங்கு, இன்னொன்னு குளிர்கால விலங்கு. ஒன்னு வெயில் பகுதி தாவரம், இன்னொன்னு குளிர் பகுதி தாவரம். ரெண்டு தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கத்திரிக்காய் கிடைக்கும், மணப்பாறை கத்திரிக்காய்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டது இல்லை.
டேஸ்டா இருக்குப்பா. மணமர கத்திரிக்காய் கிடைக்குமாங்க உங்களுக்கு? நிலவு இல்லாட்டி நிலவுக்கு மணமரைக்கு சம்மந்தம் இருக்கா? எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. வாழ்வின் பல்வேறு சிக்கல்கள். கடல் மட்டம் உயர்ந்துரும். கடலுக்கு போனா கடலுக்கு போனா எல்லாரும் என்ன செய்வோம்? கடலுக்கு போறோம்ல, கடல்ல போய் என்ன செய்வோம்? கால் நினைப்போம். சூப்பரான பதில். ஆமா, அதான். அது இல்லாம காலை நினைக்காம கடல் வரைக்கும் போயிட்டு காலை கூட நினைக்கலையே, அது ஒரு பெரிய விவாத பொருளாயிரும் வீட்டுல. போட்டோ எடுப்போம். மெயின் காலை நினைச்சிட்டு தானே போட்டோ எடுக்கணும். காலை போக்கஸ் பண்ணு. அலை வந்து அப்படியே காலில் மோதி அது ஒரு வீடியோ எடு, போட்டோ எடுத்தா போத குடுக்குற தனி அங்க ஓடுவோம். அப்படியே கூட வேண்டியது. அது அங்க இப்படி குடுக்குன்னு பின்னாடி ஓடி வேண்டியது. அலைகள் எதற்கு? நமக்கு விளையாட்டு காட்டுவதற்கு. மாலை நேரம் பொழுதுபோக்கு இருக்கு. நாம் மணல் வீடு கட்டி வைத்திருக்க அந்த மணல் வீடை வந்து தண்ணீர் வந்து அடித்து செல்வதற்கு. நம்ம லெவலுக்கு அலைகள் அதற்கு தானே. வேற எதற்கு? அறிவியல் பூர்வமா யோசிச்சா அலைகளினால் என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம். அலைகள் ஏன்? அலைகள் என்ன செய்யும்? நம்ம என்ன தருது அலைகள்? காற்றை தருகிறதா? சரி வச்சுக்குவோம். தருதா தரலையான்னு தெரியல, இருக்கட்டும். ஏன் அதை போட்டு ஏன் கெடுப்பானே? நீங்க சொன்னதுக்கு வச்சுக்குவோம். ஓகே. ஒண்ணு காற்றை தருகிறது. வேற நீர் மட்டும் உயர்கிறதா? உயர்றதை தடுக்கிறதா? அலை அடிச்சு நீரை உயர விடாம பாத்துக்குதா? சரி, அதையும் வச்சுக்குவோம். சொல்றிய இல்லைன்னு மறுக்க கூடாது. ஆமா, பயங்கரமான தத்துவத்தை பாருங்க. துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த துரத்தல பார்த்தா மனிதன் வாழ்க்கையை துரத்தணும், எதையும் சோர்ந்து போய் உட்கார்ந்துடாத அப்படின்னு ஒரு தத்துவ பாடத்தை நடத்துது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? வரே வா. பேலன்ஸ்னா பூமி நல்லா இருக்கு. இப்ப கேள்வி அலை எதுக்கு இருக்குது? அது பேலன்ஸ் கெடுக்கல செய்யுது. பேலன்ஸ் அப்படி அமைதியா நின்னா களியை வச்சுக்கிட்டு மேல கூத்தாடி நிப்பாரு கைத்துக்கு மேல. அப்படி நின்னா ஓகே. இப்படி அடிக்கிட்டே இருந்தா அது பேலன்ஸா? மூணுடைய கிராவிட்டி. அலைகள் ஏன் எப்படி எதற்கு அப்படின்னு கேட்டா, அலைகள் வர்றதே முதல்ல நிலவின் காரணமாகத்தான். நிலவு இல்லாட்டி அலை இல்லை. ஃபர்ஸ்ட் நிலவு இல்லாட்டி அலை இல்லை. அப்படியே செத்த கடல் மாதிரி கிடக்கும். இறந்த கடல் போல, அலையற்ற கடல் போல. சரி, அப்படி இருந்தா என்ன? கடல் அலையற்றதாக மாறி போய்விட்டா அதனால என்ன? கடலினால் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். கடல் ஆகப்பெரிய அருட்கொடைனா அருட்கொடை சாதாரண அருட்கொடை இல்ல. அப்படியே நீங்க வியக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே வானம் என்கிற விட்டத்தை பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்து சிந்திங்கன்னு சொன்ன மாதிரி வாய்ப்பு இருந்துச்சா தனிமையில போய் உட்கார்ந்து கடலை சிந்திங்க. கடலை சிந்திச்சு பாருங்க. அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கிற வானம் எவ்வளவு பிரம்மாண்டமோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத பிரம்மாண்டத்தை உங்களுடைய மனதிற்குள்ளே இறக்குகிற ஆற்றல் கடலுக்கு உண்டு. நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். நல்ல புத்தகம், வைரமுத்துடைய புத்தகம், தண்ணீர் தேசம்னு. அந்த புத்தகம் அது ஒரு கதை மாதிரி தான். கதை ரொம்ப ஷார்ட்டு. ஒரு 4-5 பேர் படகு எடுத்துட்டு மீன் பிடிக்க போவாங்க. போன இடத்துல பெட்ரோல்லாம் தீர்ந்து போயிடும். திரும்ப வர முடியாமல் நடுக்கரையில் மாட்டிக்குவாங்க. கஷ்டப்பட்டு வந்து ஒரு வாரம் சிரமப்பட்டு மீண்டும் ஊருக்கு வந்து சேருவாங்க. இவ்வளோதான் கதை. உள்ளே போனவங்க மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டு வெளியே வர்றாங்க. இந்த பயணத்துக்கு இடையில, இந்த 1 வாரம் 10 நாள் பயணத்துக்கு இடையில கடலை பற்றி எழுதியிருப்பான் பாருங்க அந்த ஆளு. அதனுடைய அறிவியலை, அதனுடைய தொழில்நுட்பத்தை, அது கொடுக்கிற வாழ்க்கையை, அதனுடைய பொருளாதார வளங்களை கடல் அவ்வளவு தருது.
கடல் இப்போ நாம ஒரு ஒரு ஒண்ணுல ஒரு தொழில் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் மீட்டுவதற்கு அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம், நாம தான் உற்பத்தி பண்ணணும், நாம தான் போய் வண்டியை வச்சு சாமானை கொண்டு போய் டெலிவரி பண்ணணும், நாம தான் அதை உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்து குடோன்ல இருந்து தூக்கி கொண்டு வந்து கடையில வச்சு விற்கணும், எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஆனா கடலை தன் தொழிலுக்கு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு பாருங்க, வெறும் டிராவலிங் சார்ஜ் மட்டும்தான். மீனை பிடிச்சு கொண்டு வந்து விற்காரு, மீனை உற்பத்தி பண்றதுக்கு அங்க எத்தனை குடோன் வச்சிருக்காரு அவரு கடலுக்குள்ள? ஒண்ணும் கிடையாது, தானா உற்பத்தி ஆகி கொட்டிக்கிட்டே இருக்கு. போனமா விளைய போட்டோமா பிடிச்சமா வந்து விற்கும், போனமா பிடிச்சமா தூக்கிட்டு வந்து விற்கிறோம், போனமா பிடிச்சமா தூக்கிட்டு வந்து விற்கிறோம். பொருளாதாரம் மட்டும் இல்ல, இந்த கடல் அலை இருக்குத, இந்த அலை என்ன பண்ணுதுன்னா மேல இருக்கிற ஆக்சிஜனை கீழே கொண்டு போய் அடிச்சு சொல்லட்டி கடலின் மேற்பகுதியில் இருக்கிற ஆக்சிஜனை இழுத்து பூமியின் அடிப்பகுதி கடலின் அடிப்பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அடிப்பகுதிக்கு போனா என்ன நடக்குது? அடிப்பகுதிக்கு போனா அடியில இருக்கிற பெரிய பெரிய பல உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் ரொம்ப எளிதாக கிடைக்கிறது ஒண்ணு. அதை விட அடியில இருக்கிற பல விஷயத்தை கலக்கி மேல தூக்கிட்டு வந்துருது. அப்படிப்பா அடிச்சு சொல்லட்டும் போது கீழே கிடைக்கல, கீழே தான் பூமியில அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பல்வேறு உயிரினங்கள், பல்வேறு பொருட்கள் பூமியினுடைய கடலின் கீழ் மட்டத்தில் தான் கிடைக்கிறது. இந்த அலை போய் அடிச்சு கீழே இருந்து தூக்கி மேல தூக்கி வந்து விட்டுரும். மேல இருக்க ஆக்சிஜன் கீழே போயிடுச்சு, கீழே இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் மேல தூக்கி வந்துருச்சு. மேல இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்த உடனே அதை தின்னு வளர்கின்ற சின்ன சின்ன உயிர்கள் எக்கச்சக்கமா அதுல உருவாகிறது. அதுல ஒரு உயிரை சொல்றாங்க பிளாங்டன். ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிற மிக நுண்ணுயிரிகள், சின்ன சின்ன உயிர்கள். இந்த உயிர்கள் என்ன செய்யுது? இதுதான் உணவு சங்கிலியை காப்பாற்றுகிறது. அது என்ன உணவு சங்கிலி? ஒருத்தருக்கு உள்ள உணவு இன்னொருத்தருக்கு எப்படி, அடுத்தவருக்கு எப்படி, அடுத்தவருக்கு எப்படின்னு இந்த உணவு சங்கிலி தான் இந்த உலகத்தை ஜீவித்திருக்க வைக்கிறது. அது இல்லாம கிடையாது. ஒரு எலிய பாம்பு திங்கும், பாம்பு கீரி திங்கும், கீரி இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும். புல்லு ஆடை திங்கும், ஆடு கரெக்டா, புல்லு ஆடை திங்கும், அப்படித்தானே? ஆடு புல்ல திங்கும், அந்த ஆட்டை நாம திம்போம். ஒருத்தர் சொன்னார் நான் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு. எப்படிப்பா பியூர் வெஜிடேரியன்? இது ஆடு மாடுன்னு வச்சு வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு பியூர் வெஜிடேரியனா? ஆமாங்க, இந்த ஆட்டுக்கு முழு புல்லு மட்டும் தான் போட்டிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. தூய இலைகளை சாப்பிட்டு வளர்ந்திருக்கிறது, எனவே அதை நான் சாப்பிடுகிறேன் என்றால் நான் முழுக்க வெஜிடேரியன் தான். அப்போ ஒண்ணுக்கு உணவு இன்னொன்னு, ஒண்ணுக்கு உணவு இன்னொன்னு, இப்படியாக ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. இப்போ இந்த சின்ன உயிர்கள் என்ன பண்ணுது கேட்டா, அங்க இருக்கிற சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் தின்று உயிர் வாழ்கிறது. இந்த சின்ன சின்ன மீன்களை எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் தின்று உயிர் வாழ்கிறது. பெரிய பெரிய மீன்களை எல்லாம் நம்மை போல பெரும் பெரும் திமிங்கலங்கள் தின்று உயிர் வாழ்கிறது. இல்லாட்டி கடல் காலி. இதுக்கு காரணம் எது? அலைதான் காரணம். அலை இல்லையா கீழே இருக்கிறது மேலே வராது, மேலே பிளாங்டன் உற்பத்தி ஆகாது, அதை திங்கிறதுக்கு மீனுக்கு சாப்பாடு இருக்காது, பெரிய மீனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, நமக்கு அவ்வளவுதான். அதை விட முக்கியமா ஆக்சிஜன் கிடைக்கிறதுல பூமியில ஆக்சிஜன் எது நமக்கு ஆக்சிஜன் தருது? எது தருது? மரங்கள் தருகிறது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அது மட்டும்தான் சொல்லி தர்றாங்க. பள்ளிக்கூடம் எல்லாருக்கும் தெரியும், மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு சாப்பிட்டு உள்ளிழுத்து நமக்கு ஆக்சிஜனை தருகிறது. ஓகே, வெரி குட், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உலகத்துக்கு தேவைப்படுற 50% ஆக்சிஜனை மரங்களை விட இந்த பிளாங்டன் என்கிற அந்த நுண்ணுயிரிகள் தான் தருகிறது. மரங்கள் இருக்கிற பகுதியில உங்கள் சுவாசம் எவ்வளவு எளிதாக சுகமாக ஆக்சிஜனை நீங்கள் உள்ளிழுக்க முடியுமோ அதை விட பல 100 மடங்கு நடுக்கடலிலே இருக்கிற ஒரு மனிதன் நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்க முடியும். ஏனெனில் உலகத்திற்கு 50% ஆக்சிஜன் கடல் தான் உற்பத்தி பண்ணி தருகிறது. அந்த பிளாங்டன் உற்பத்திக்கு எது காரணம்? அலைகள் தான் காரணம். அலை இல்லாட்டி பிளாங்டன் இல்லை. இப்படி அந்த அலைகளால் கிடைக்கிற நன்மைகள் ஏராளம். அப்ப இந்த அலைகளை உற்பத்தி செய்தது எது? பக்கத்தில் நிற்கிற அந்த நிலவு புடிச்சு இழுக்குது. எந்த திசையில் கடலுக்கு எந்த திசையை நோக்கி நிலவு இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி அதிகபட்ச ஈர்ப்பு, அதற்கு எதிர் திசையில குறைந்தபட்ச ஈர்ப்பு. அப்படி இழுத்து அப்படி விடு, அப்படி இழுத்து அப்படி விடு, அதான் அலை. நமக்கு
மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே ஏறி கீழே இறங்கி. சூரியனும் காரணம் தான், ஆனால் சூரியன் அதிகம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப இழுக்க முடியாது. பெரிய அலைகள் கிடையாது, சின்ன அலைகள் தான் சூரியனால. நிலவு கொடுக்குற அலைகளுடைய எண்ணிக்கை அதிகம், அந்த அலைகளினால் நமக்கு கிடைக்கிற பயன்கள் அதிகம். அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அது ஏதோ இருக்குதுப்பா வானத்துல அப்படின்னு நீங்க சும்மா போயிட முடியாது. அதனுடைய இருப்பின் காரணமாகத்தான் நம்முடைய இருப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நுணுக்க, இப்ப நம்முடைய கேள்வி ரொம்ப எளிதானது. இவ்வளவு நுணுக்கமா இந்த தொழில்நுட்பத்தை இந்த மனித வாழ்க்கைக்காக இந்த பூமியில பிரபஞ்சத்துல உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நடந்த இந்த ஏற்பாடு தான் தோன்றித்தனமானது, இயல்பானது, இயற்கையானது, எந்த திட்டமிடலும் இல்லாமலே எல்லாம் ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு படைப்பாளன் இல்லாமல், அந்த படைப்பாளன் பேர் அறிவு பெற்ற படைப்பாளனாக இல்லாமல் இது எப்படி சாத்தியப்படும்? சரி அவ்வளவு, சரி சுத்துச்சுல, எல்லாம் உடைச்சு அங்கங்க போச்சுல, போனதுல இந்த பூமி வந்துச்சுல, இந்த பூமி அது போய் ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே, அது சுத்திக்கிட்டே இருக்கு. பூமியும் சுத்துது, சூரியனும் சுத்துது, நிலமும் சுத்துது, இருக்கிற எல்லா கேலக்சியும் எல்லா கோள்களும் சுத்திக்கிட்டே சுத்திக்கிட்டே சுத்திக்கிட்டே. எப்ப ஒரு இடத்துல சும்மா இருக்கலாம் சொல்லணும். நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைல மேல ஏறி கீழே, ஒரு இடத்துல சும்மா இருக்கானா பாரு, சும்மா இருக்க வேண்டியதானே, அதே சுத்திக்கிட்டே இருக்கணும். அது சுத்தினா தானே நீ உசுரோடு இருக்க முடியும். மனித வாழ்வின் உயிருக்கு அது உயிரோட்டமா இருக்கணும். அது உயிரோட்டமா இருக்கிறது எப்படி? அது சுற்றினால்தான் அது உயிரோட்டம், அது இயங்கினால்தான் இயக்கம், உயிர் இருக்கிறது அர்த்தம். அது இயங்கல, சுத்தல, ஒரே மாதிரி நின்றுச்சு. இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சூரியன் இல்லை, என்ன ஆகும்? இரவு பகல் மாற்றம் இல்லாம போயிடும். இரவு பகல் ஏற்படாது, காலை மாலை வராது. காலை மாலை வராட்டி உலகத்தை கற்பனை பண்ணுங்க. அல்லாஹ் நம்ம நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். குல் நபியே சொல்லுங்கள், கேளுங்கள். அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி மன் இலாஹுன் கைருல்லாஹி. நபியே கேளுங்கள், அல்லாஹ் அலைக்கும் நஹார சர்மதன், இந்த பகலை அப்படியே நீட்டித்து விட்டார். எதுவரை? கியாமத் நாள் வரை பகல் பகலாகவே ஆக்கிவிட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹி யல்தீக்கும் பிஹி, அந்த இரவை இழுத்து கொண்டு வருகிறவன் யார்? பகல் பகலாகவே இருக்குது, அடுத்த லெவல கொண்டு வர்றது யார் இருக்கா? அல்லாஹ்வை தவிர கடவுள் இருக்கா? இது அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வுடைய பராக்கிரமத்தை புரிஞ்சுக்கணும் என்பதற்கு அல்லாஹ் கேட்கிற கேள்வி. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற நியாயம் என்ன? நமக்கு கிடைக்கிற அறிவு என்ன? பகல் பகலாகவே இருந்து விட்டால், இரவு இரவாகவே இருந்து விட்டால் வாழ்க்கை எவ்வாறு வாழ்க்கையாக இருக்கும்? வாழ்க்கையாவே இருக்க வாழவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கணும், சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கணும். பகல்ல உழைக்கிறோமா, இரவுல தூங்கணுமா? இப்போ நம்ம பாடிக்குள்ள ஒரு கிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க, தெரியும் தானே? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க. அதுக்கு சயின்டிபிக்கல் ஒரு பேர் சொல்லுவாங்களே, சர்காடியன் ரிதம். கரெக்ட், வெரி குட். சர்காடியன் ரிதம். உள்ளுக்குள்ள நம்ம வெளியில பாக்குற கிளாக் வேற, எலக்ட்ரிக்கு, முள்ளுல சுத்துறது, முள் இல்லாம சுத்துறது, அதெல்லாம் வேற. பாடிக்குள்ள ஒரு கிளாக் இருக்குது, ஒரு கடிகாரம் இருக்கிறது. அந்த கடிகாரம் இந்த இயற்கையோடு இணைந்த ஒரு கடிகாரம். அந்த கடிகாரத்திற்கு முரணில்லாமல் நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் உடல் வாழ்க்கை, உங்கள் உடல் ஆரோக்கியமானது. எப்ப நீங்க அந்த கிளாக் சொல்றதை கேட்க அந்த டயத்தை பார்க்காம இந்த டயத்தை மட்டும் பார்க்குறீங்களோ, பஞ்சாயத்து அப்பதான். அப்போல படுத்துக்கிட்டு 10 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா நீங்க இந்த கிளாக்கை பார்க்கல, அந்த கிளாக்கை மட்டும் பார்த்துருக்கீங்க. அது சொல்லும் சாப்பிட வேண்டிய டைம் என்னன்னு அது சொல்லும். அது சொல்ற டயத்தை கேட்டு சாப்பிட்டா ஓகே, அது சொல்ற டயத்தை கேட்டு தூங்கினா ஓகே, அது சொல்ற டயத்தை கேட்டு வேலை செஞ்சா ஓகே, அது சொல்ற டயத்தை கேட்டு ரெஸ்ட்ல இருந்தா ஓகே. அது சொல்ற நேரத்தை கேட்காம நீங்க ஒரு டயத்தை போட்டு வச்சுக்கிட்டு அந்த டயத்தின் படி நீங்க செஞ்சா அப்படியே நேரம் மாறிக்கும். இது எப்படி இயங்குது? பூமி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான், ஒளியை மையமாக வச்சுதான் அந்த கிளாக் இயங்குது. காலையில சூரியன் வந்துருச்சு, வெளிச்சம் ஆயிடுச்சு. வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு உடனே உடலுக்குள்ள அபரிமிதமான ஆற்றலை கொப்பளிக்க செய்யும், சில ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும், உள்ளுக்குள்ள உடம்பே செய்யும். வெளிச்சம் வந்துருச்சு, பகலாயிடுச்சு, வேலைக்கு போகணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை? நல்ல ஆரோக்கியம் தேவை, நல்ல ஹெல்த் தேவை,
நல்ல பிரிஸ்கான சுறுசுறுப்பு தேவை, சோம்பலா இருக்கக்கூடாது, எந்திரிச்சு ஓடணும், அதுக்காக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு அதுக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன்களை எல்லாம் உள்ள உற்பத்தி பண்ணி தம்பி வெளியே போன்னு சொல்லும். இவர் அப்பதான் போர்வை இழுத்து போட்டு பொத்துவார். வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் காலையில் 7 மணிக்கு, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன் காலையில் 7 மணிக்கு. நைட்டு இரவு வந்த உடனே எல்லாம் நைட்டு இருட் ஆயிடுச்சு, வெளிச்சம்லாம் போயிடுச்சு. அப்ப நைட் ஆயிடுச்சு. நைட் என்ன பண்றது? நைட் அவன் தூங்கணும்பா, உடம்புக்கு ரெஸ்ட் தேவை, நிறைய உழைச்சிருக்கிறான், பாடியில் நிறைய பஞ்சாயத்து இருக்குது, ஆங்காங்கே சில செல்கள்லாம் டேமேஜ் ஆயிருக்குது, நிறைய படிச்சிருக்கான், நிறைய பார்த்துருக்கான், எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். மூளைக்கு என்ன செய்யணும், கைக்கு என்ன செய்யணும், கண்ணுக்கு என்ன செய்யணும், மொத்த பாடியையும் ரீஃப்ரெஷ் பண்ணி நாளைக்கு வேலைக்கு போக டியூட்டிக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால நீ நைட்டுக்குள்ள சரி பண்ணிடணும் அப்படின்னு அப்படியே இவன் வேலை செஞ்சாவன சரி பண்ண முடியாது. ஆளை படுக்கையில் போட்டு அப்படியே மெதுவா தள்ளும். புக்கை படிச்சுக்கிட்டே அப்படியே முடிஞ்சிச்சு. இரவுல தூங்கிட்டியா, காலையில் இருந்துச்சா, அதுக்குள்ள பாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு கரெக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள உள்ள பழுதுகளை எல்லாம் சரி பண்ணி காலையில் எழுந்திக்கும் போது மீண்டும் முதல் நாள் இருந்துச்சு மாதிரி ஃப்ரெஷ்ஷா எழுந்தி இந்த வேலையை செய்யறது எது? உள்ளுக்குள்ள இருக்கிற சர்க்காரியன் ரிதம், நம்ம உடலுக்குள்ள இருக்கிற இயற்கை கடிகாரம். அந்த இயற்கை கடிகாரத்தை பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா போக வேண்டி. விவசாயிகள் 3 மணிக்கு இருந்துச்சு காட்டுக்கு போவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள் மிஸ் ஆகாது. ஒரு நாள் அவன் கையில கடிகாரத்தையும் பார்த்திருக்க முடியாது, அவன் கடிகாரமே பார்க்க மாட்டான். ஆனா 3 மணிக்கு வச்ச மாதிரி எரிஞ்சுப்போம். நமக்கு அலாரம் வச்சு அலாரமே அடிச்சாலும் அடிச்ச பிறகு திரும்ப ஒரு கெஞ்சு பார்ப்போம், அலாரம் தப்பா அடிச்சிருக்க கூடாதா, நீ தானே வச்ச 3:30 மணிக்கு வச்ச. ஆக்சுவலி அப்போ அலாரம் எத்தனை மணிக்கு அடிக்கும்? 3:30 மணிக்கு தான் அடிக்கும். அது கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், மணி 3:30 ஆயிடுச்சு அடிச்ச உடனே. ஏன்னா நீங்க ஒரு அலாரம் தானே செட் பண்ணிருக்கீங்க, கண்ணை மூடிக்கிட்டு அடிச்ச உடனே அலாரம் மணி 3:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்பவும் எடுத்து பார்ப்போம், கண்ணு வேற தெரியாது அந்த அரை தூக்கத்துல. அவர் எந்த அலாரமும் வைக்கல, எந்த கிளாக்கும் இல்ல, அடிச்சா அப்படியே 4 4 3 3 5 5 உள்ளுக்கு இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் செய்யற வேலை. எதனால் சாத்தியப்படுகிறது? பூமி சுத்தி கொண்டே இருக்கிற காரணத்தினால், இந்த வேகம், இந்த சுழற்சியின் காரணமாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இது இந்த ஏற்பாட்டை செஞ்சவ யாருங்க? யாருமே செய்யாம இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா எப்படிங்க நம்புறது? படைப்பாளன் இருக்கிறான் என்பதை இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பின் ஒவ்வொரு நுணுக்கங்களும், ஒவ்வொரு துல்லியமும், ஒவ்வொரு செயல்பாடும், படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் படைப்பாளனின் ஆற்றலை, படைப்பாளனின் துல்லியத்தை, படைப்பாளனின் திறமையை நமக்கு பளிச்சென்று வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறது. அல்லது ஹலக ஃபஸவ்வா, ஹலகவோட நிப்பாட்டி இருந்தா பஞ்சாயத்து, அதோட நிப்பாட்டல, படைச்சான்னு நிப்பாட்டல. அல்ல ஹலக ஃபஸவ்வா, துல்லியமாக படைத்தான், நேர்த்தியாக படைத்தான். ஒரு பொருள், ஒரு படைப்பு எப்படி இருந்தால் சரியானதோ அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். இப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வெடித்து சிதறி உருவாகிற அந்த தருணத்திலே எல்லாம் ஒத்திசைந்து மனித வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே வந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒருவன் இருந்து இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை அது நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. இது ஒரு செய்தி. அவன் யார் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்டான். ஒருத்தன் இருக்கிறான், அது அறிவு சொல்லுது, எல்லாருடைய அறிவும் சொல்லிடும். அவன் யார் என்கிற கேள்வி கேட்டா உலகத்துல யாரிடத்திலும் அதுக்கு பதில் இல்லை. முஸ்லிம்களாகி நம்மிடத்திலே பதில் இருக்கிறது, அல்லாஹ்வின் வேதத்தை படிக்கிற மக்களிடத்திலே பதில் இருக்கிறது. அவன் யார் என்கிற கேள்விக்கு தான் அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அவன் யார்? நான் தான் அவன். அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் படைத்தேன், அல்லாஹ்வாயே நான் தான் படைத்தேன். திருக்குர்ஆன் இந்த கேள்விகளுக்கு திருக்குர்ஆன் நெடுகிலும் பதில் சொல்கிறேன். 40வது அத்தியாயம் 64வது வசனம், அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல கராரன், அல்லாஹ்தான் உங்களுக்கு இந்த பூமியை நிலையானதாக, தங்குவதற்கு தகுதியானதாக, வஸ்ஸமா பினாஅன், வானத்தை முகடாக, பூமியை தங்குவதற்கு நிலையானதாக ஆக்கினான். 40-64 பேசுகிறது. அல்லாஹ்தான். யாரு நீ தேட தேவையில்லைப்பா, படைச்சவன் நான் தான். 2:22 சொல்கிறான், அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅ, அல்லாஹ்தான் உங்களுக்காக இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினான், வானத்தை கூரையாக ஆக்கினான். அப்படின்னா விரிப்புல தான் மனுஷன் இருக்க முடியும், கூரையில் இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் எங்க உட்கார்ந்துருக்கோம்? விரிப்புல தான், கீழே தான் உட்கார்ந்துருக்கோம், மேலே உட்காரல. வானம் முகடு, பூமி விரிப்பு. அப்போ நீ உட்கார்றதுக்கு தகுதியாக அல்லாஹ் தான் இந்த பூமியை ஆக்கி இருக்கிறான்.
55வது அத்தியாயம் சூரத்துர் ரஹ்மானுடைய 10ஆம் வசனம் பேசுகிறது, வல் அர்ல வல்லஹாலில் அனாம். இந்த பூமியை அல்லாஹ் மனிதர்களுக்கு உரியதாக, அவர்கள் வசிப்பதற்கு தகுதியானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வேற எதுவும் கிடையாது, பூமி மட்டும்தான். மனிதர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நிலவிலே என்று ஆராய்ச்சி நடக்கிறது. நீ என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிக்க, கன்ஃபார்மா இப்ப நம்ம சொல்லிடுறோம்ப்பா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, 500 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, ஒரு காலத்திலையும் மனுஷன் நிலவில வாழ முடியாது. அப்படி எப்படிங்க சொல்றிய? முன்னாடி நடக்காததெல்லாம் இப்ப நடக்குதுல. இப்ப நடக்காதது நாளைக்கு நடக்கும், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நிலவுல வாழ முடியுமா? சூரியன்ல வாழ முடியுமா? வியாழன்ல வாழ முடியுமா? முடியவே முடியாது. உத்தரவாதமாக அடித்து சொல்கிறோம், சத்தியமிட்டு சொல்கிறோம். இன்னும் 500 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ போட்டு பார்த்தாலும் அப்பவும் இது உறுதி வரும். ஏன்னு கேட்டா இது நம்முடைய சொல்லல, படைத்த இறைவன் சொல்லுகிறான். வாழ்வதற்கு தகுதியான இடம் பூமி தான். இல்லைங்க இப்பவே நிலவுக்கெல்லாம், அடுத்த ஒரு கேள்வி வரும், இப்பவே நிலவுக்கெல்லாம் போயிட்டு டிராவலிங் போயிட்டு வரலாம் தம்பி. வாழ்றதுன்னா போயிட்டு வர்றது இல்லை, முதுகுல டின்ன கட்டிட்டு சுத்திட்டு வர்றதுக்கு பேர் வாழ்றது இல்லை. பல பேர் பாக்குறோம், நிறைய பேர் அப்பப்ப என்ன தேவை ஊருக்குள்ள குட்டி கலாட்டா பண்ணிட்டு ஒரு 4 மாசம் 6 மாசம் போயிட்டு வர்றாருல, மாமியார் வீட்டு சாப்பாடு முடிச்சு வர்றாருல, 6 மாதம் போயிட்டு வந்தார், 6 மாதம் வாழ்ந்து விட்டு வந்தார் அப்படிங்களா? அவ்வளவுதான், அது வாழ்வதற்குரிய இடம் கிடையாது, வாழ முடியாது. அது மாதிரி போயிட்டு வரலாம், டிராவல் பண்ணலாம், மேலங்கிலும் ஜன்னி கிடைக்கலாம். முதல் தடவை போகும்போது நல்லா இருக்கும், ஆசையா இருக்கும், போயிட்டு வருவோமே நிலாவுக்கு மேல இருந்து பார்ப்போம். மேல போய் பார்த்தா ஒண்ணும் தெரியாதுங்க. பிளைட்லயே கொஞ்சம் ஹைட்ல மேல போனது பிறகு பார்த்தா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பிளைட் இக்கணும், நீங்க பக்கத்துல இருக்கு, இது பல லட்சம் கிலோமீட்டர் அங்க இருக்குது, அங்கிருந்து பார்த்தா என்ன தெரியும்? அப்போ மனிதன் வாழ்வதற்கு தகுதியாக பூமி ஆக்கி இருக்கிறோம், இறைவனுடைய கேரண்டி. 20வது அத்தியாயம் 55ஆம் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. சில இடங்கள்ல கபிரிஸ்தான்ல மக்களை அடக்கிட்டு இறந்தவங்களை இந்த வசனத்தை எல்லாம் ஓதுவாங்க. எதுக்கு ஓதுறாங்கன்னு தெரியல. அது என்ன வருது தெரியுமா? மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த பூமியில இருந்து தான் உங்களை படைச்சோம். ஒவியா நுழைதுக்கும், இந்த பூமிக்குள்ளேயே உங்களை திருப்புவோம். ஒமினுகா நுகுருஜுக்கும் தாரத்தன் நுகரா, மீண்டும் ஒரு தடவை இங்கிருந்து தான் உங்களை வெளியெடுப்போம். இதை அவருக்கு சொல்லி என்ன ஆகும்? அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அந்த தத்துவத்தை பின்னாடி வச்சுக்குவோம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, மின்ஹா கலக்கனாக்கும், இந்த பூமியில் தான் உங்களை படைத்தோம். ஒஃபீஹா நுழைதுக்கும், மீண்டும் இந்த பூமியில் தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். ஒமின்ஹா நுகுருஜுக்கும், இந்த பூமியிலிருந்து தான் வெளியேற்றப்படுவீர்கள். பூமியில் இருக்கிற மனிதன் வேறொரு கோயிலில் போய் வாழ்ந்தான், வசித்தான், அங்கே செத்தான், அங்கே மடிந்தான், அங்கிருந்து அவனை கொண்டு வந்து வெளியெடுப்போம் என்கிற உத்தரவாதம் குர்ஆனில் இல்லை. அப்ப இவை எல்லாம் சொல்கிறது, படைப்பாளன் அல்லாஹ் தான் படைத்தான், யாரோ என்று அல்லப்பா, நான் தான் படைச்சேன் என்று படைச்சவனே முன்னாடி வந்து சர்டிபிகேட் கொடுக்குறான் ஒண்ணு. அப்ப பிரபஞ்சம் உண்டானது, அதற்கு ஒரு படைப்பாளன், பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பூமி என்பது அதற்கு அடுத்த கட்டத்தில் சிந்திக்கிற பொழுது அது உண்டானது, அதனுடைய நுணுக்கங்களை பார்க்கிற பொழுது அதுவும் பின்னால் படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உறுதியாக சொல்கிறது. அடுத்து பூமிக்கு அடுத்தபடியாக பூமியில் இருக்கிற பிரதான படைப்பாக இருக்கிற மனிதன் எப்படி உருவானான்? அதற்குள்ளே உங்கள் சிந்தனையை செலுத்தினால் மனித படைப்பினுடைய நுணுக்கங்கள் வியக்க வைக்கிறது. ஒரே ஒரு தம்மா துண்டு செல்லு, மனித உடல் முழுக்க செல்களால் ஆனதுன்னு சொல்றோம். செல் என்பது எவ்வளவு பெருசு? ஒரு செல்லின் அளவு என்ன? செல்லுன்னு சொல்றோம்ல, அணு செல் அப்படிங்கிறோம்ல, அந்த செல் அப்படின்னு செல்லுடைய அளவு என்ன? எவ்வளவு சைஸ்? அதற்கே உரிய சைஸ். எவ்வளவு சைஸ்ல இருந்தா கரெக்டா இருக்கும், அவ்வளவு சைஸ். மைக்ரான் அளவு ஏதாவது தெரியுமா? ஆமா, அது அளவு எப்படி, அந்த பேர் தெரியும், அளவு தெரியல. 1 மீட்டர் இருக்குல்லங்க, 1 மீட்டரை 1000 பங்கு வச்சா 1 மீட்டர் 1000 துணி கடைக்காரங்க அளவுலாம் சொல்லுவீங்கள. 1 மில்லிமீட்டர், ஒரு மீட்டர் இவ்வளவு பெருசு இருக்குமா? இவ்வளவு வருமா? இவ்வளவு வருவீங்களேன். இது 1000 பங்கு போட்டா அதுல 1 பங்கு 1 மில்லிமீட்டர். அந்த 1 மில்லிமீட்டரை 1000 பங்கு போட்டா அதுல 1 பங்கு தான் செல்லு. இதை 1000 பங்கா போட்டாச்சு, எவ்வளவு இருக்கும்?
இப்படி கூட சொல்ல முடியாது. இந்த டேப் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா தெரியுமில, பொடிசா, அவ்வளவுதான். அந்த பொடிசா 1000 கட் பண்ணணும். 1000 கட் பண்ணுனா அந்த 1000ல் 1 என்னவோ அதான் ஒரு செல்லுடைய அளவு. இந்த ஒரு செல் உயிரி செய்யக்கூடிய இந்த ஒரு செல் ஏற்படுத்துகிற மாற்றம் பிரம்மாண்டம், அதிசயம், உலகத்தினுடைய ஆச்சரியங்களில் ஒன்றான மனித படைப்பை அல்லாஹ் இந்த ஒரு செல்லில் இருந்து உற்பத்தி ஆக்கி வெளியே கொண்டு வருகிறான். நேற்று நம்ம சொன்னோம், வானம் பூமி எல்லாம் வெடிச்சு செதறி தனித்தனியா உண்டாச்சு அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உருண்டையா இருந்துச்சு. அந்த உருண்டை வெடிச்சிச்சுன்னு நினைச்சுக்காதீங்க, அது 0 வேல்யூ. அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத வெடிச்சிச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு பெருசு இருந்து வெடிச்சிச்சு அப்படின்னா அவன் சொல்றது உண்மையாயிரும். ஏன்? இந்த பொருள் இருந்துச்சுன்னு ஆயிரும், பொருள் தான் வெடிச்சிருக்குன்னு ஆயிரும், இந்த பொருள் டெவலப் ஆயிருக்குன்னு ஆயிரும். இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல வெடிச்சிச்சு. அந்த மாதிரி இந்த ஒரு செல்லுல தான் நம்ம வந்தோம். இந்த ஒரு செல்லுக்குள்ள நம்மளாம் இருந்தோம். இவ்வளவு பெரிய மனுஷன் 50 கிலோவோ 60 கிலோவோ 70 கிலோவோ நான் ஃபுல்லா அதுல இருந்தா வந்தேன். ஆனா நான் அவ்வளவு பெருசு அதுக்குள்ள இருந்தேனா? என்ன ஜிப் பண்ணி வச்சிருந்தானா? நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. ஹார்ட்வேரா இருக்கட்டும் சாஃப்ட்வேரா இருக்கட்டும் ரெண்டையுமே ஜிப் பண்றாங்க. இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சுருக்கி வச்சிடாமங்க. அது மாதிரி இம்மாம் பெரிய மனுஷனை அந்த ஒரு சொல்லுக்குள்ள சுருக்கி வச்சு இப்படியே விரிச்சானா? அப்படி விரிக்கல. ஆனா அந்த ஒரு செல்லுக்குள்ள நான் இருந்தேன். நீங்க இருந்தீங்களா? இருந்தீங்க. கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒரு செல்லில் இருந்துதான் நாம் இப்படி புறப்படுத்திருக்கிறோம். உள்ளே சென்றது, தாயின் கருவறைக்குள்ளே சென்றது கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒரு செல், அந்த நுண்ணுயிரி வெளியே வருகிற பொழுது எத்தனை மடங்கு, எத்தனை பிரம்மாண்டம்! 1 லட்சமா, 1 கோடியா, 10 கோடியா, 100 கோடியா, 1000 கோடியா, கோடானு கோடி மடங்கு பெருசு. வெளியில வர்ற குழந்தை 2 கிலோ, 2.5 கிலோ, 3 கிலோ, 3.5 கிலோ, 4 கிலோ. அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் வாக்கியாவுல, நஹ்னு கலக்னாக்கும் ஃபலௌலா துஸத்திகூன். உங்களை நாம தானப்பா படைச்சோம், நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்களா? அபராய்த்துமா தும்னூன், நம்பலாட்டி நீ யோசி. அல்லாஹ் கேட்கிறான், அபராய்த்துமா தும்னூன், நீங்கள் கருவறைக்குள்ளே செலுத்திய அந்த இந்திரியத்தை, அந்த விந்தனவை சிந்தித்தீர்களா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோம்? அத்தாவும் அம்மாவும் சேர்ந்துதான் பிள்ளைய படிச்சீங்களா? அத்தா அம்மாவும் சேர்ந்துதான் பிள்ளை பிறந்துச்சு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா அத்தா அம்மாவும் சேர்ந்துதான் பிள்ளைய உருவாக்குனீங்களா? பிள்ளையுடைய உருவாக்கத்துல உங்களுக்கு பங்குண்டா? பிள்ளையுடைய கலர்ல, பிள்ளையுடைய நிறத்துல, பிள்ளையுடைய உயரத்துல, பிள்ளையுடைய அறிவுத்திறன்ல, பிள்ளையுடைய வெயிட்ல உங்களுக்கு பங்கு இருந்துச்சுன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, என் பிள்ளை நான் எத்தனை கிலோ பிறக்க போறேன் தெரியுமா? என் பிள்ளைய அது சைஸ் எப்படி இருக்க போறது தெரியுமா? அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அது ஒண்ணும் தெரியாதுல்ல. சிந்தனையை தூண்டுகிறானல்ல. படைச்சவன் ஆண்டா, நீ இல்ல. என் சீல இருக்கு பாரு, எப்படி இருக்கு? இத்துரோண்டி உள்ள போச்சு, வெளியில வந்துச்சே இம்மாம் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை அணுவா இன்றைய அறிவியல் நமக்கு பாடம் பக்கம் பக்கமா பாடம் நடத்துகிறது. உள்ளுக்குள்ள போன உடனே உள்ள இங்கிருந்து போகுது ஒரு ஆணுடைய விந்தணு, ஒரு பெண்ணுடைய சினை முட்டை, ரெண்டும் சேர்கிறது. சேர்கிற இடத்துல ஒரு ஆணின், ஒரு மனிதனுக்கான உடம்புல இருக்கிற அணுக்களுடைய குரோமோசோம் இருக்கிற குரோமோசோம் என்பது 46 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இப்போ இவன்ட்ட இருந்து ஒண்ணு வெளியே வருது, அதுல ஒரு 46, இவன்ட்ட இருந்து ஒண்ணு வெளியே வருது, அதுல ஒரு 46, 46 சேர்ந்தா 92 இருக்கணும்ல. அங்க வந்து சேர்ந்து இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு செல் உருவாகிறது, அதுவும் 46. இது என்ன கணக்கு?
ஒன்று சேர்ந்தா 2 தானப்பா தம்பி, அது உனக்கு படைச்ச ரப்புல் ஆலமீன் அப்படி சேர்ற நேரத்தில் இங்க 23 பிடிங்கிறான், அங்க 23 பிடிங்கிறான், 2 இங்க இருந்து 23, அங்க 2 சேர்ந்து 46. முதல் செல் உருவெடுக்கிறது, 2 ஜாயிண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் செல் உருவெடுக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் செல் எப்படி தெரியுமா, அந்த முதல் செல்லுக்குள்ள இப்பதான் உருவாகுது. எங்க அத்தாவுடைய உயிரணு, எங்க அம்மாவுடைய செனமுட்டை 2 சேர்ந்து இதுல பாதி அதுல பாதி 2 மிக்ஸ் ஆகி ஒரு முதல் செல்லாக நான் உள்ளே ஜனிக்கிறேன். ஜனிக்கிற அந்த நேரத்தில், அந்த நொடியில அந்த செல்லை எடுத்து பிரிச்சா என்னுடைய டோட்டல் ஹிஸ்டரியும் உள்ளுக்குள்ள இருக்கு. டிஎன்ஏங்கிறால உள்ள அதுக்குள்ள இருக்கு. பிறந்த ஒரு புள்ள கலர் என்ன இருக்கு, மேட்ரு ப்ளூ பிரிண்ட், அதுல என்ன எழுதி வச்சிருக்கோம் அப்படித்தான் என் கலர். என் முடியினுடைய நிறம் என்ன அப்படித்தான், சுருட்ட முடியா நீட்ட முடியா அப்படித்தான், உயரமா குட்டையா அப்படித்தான், கருப்பா வெள்ளையா அப்படித்தான், ஆம்பளையா பொம்பளையா அப்படித்தான், கத்தி முகா சப்ப முகா அப்படித்தான், என்ன இருக்கோ அதான் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள. எப்படிப்பா அப்பதானப்பா 2 சேர்ந்து மொதல் டிஎன்ஏக்குள்ள மொத்த ஹிஸ்டரியும் இருக்கிறது. எப்படி வந்துச்சு, யார் வச்சா, தானா வந்துச்சா? இப்படி ஒரு துல்லியம் எப்படி நிகழும்? தானாக வந்துருச்சு. சரி, வந்தது என்ன பண்ணுது, ஒரு செல் ஆயிடுச்சா, இந்த ஒரு செல் என்ன பண்ணுதுன்னா அடுத்து 2ஆக அப்படி பிரியுது. 1ஆக இருக்கிறது அப்படியே பிரிஞ்சு இப்படி 2 ஆகுது. இப்படி 2 ஆகுதா, இது ஒரு செல், இது ஒரு செல். இப்போ ஆல்ரெடி இதுல எத்தனை இருந்துச்சு, 46 குரோமோசோம் இருந்துச்சா, ஒரு செல் 46, இந்த 46 இப்ப 2 ஆயிடுச்சு. இதுல எவ்வளவு, இதுல 23, அதுல 23, நம்ம கணக்கு, அல்லாஹ்வுடைய கணக்கு. இது 46, இது 46. ஃபர்ஸ்ட் பார்த்தா இங்க 46, அங்க 46, 92 வரும். பார்த்தா 2 சேர்ந்து 46. இப்ப இங்க ஒரு 46 2ஆ கட் பண்ணா இது ஒரு பாதியா அது ஒரு பாதியா போகும்னு பார்த்தா இதுவும் 46, அதுவும் 46. அதோட இல்ல, இந்த முதல் செல்லுல என்ன டேட்டா இருந்துச்சோ அதே டேட்டா 2வது செல்லுல. முழு தகவலும் என் உடம்புல இருக்கிற அத்தனை செல்களிலும் என்னுடைய டிஎன்ஏ இருக்கிறது. என்னை பத்தி எல்லா டேட்டாவும் இருக்குது. என் மூளையில மட்டும் இல்ல, என் வயிற்றுல மட்டும் இல்ல, முக்கியமான உறுப்புல மட்டும் இல்ல, மொத்த உடம்புல எந்த உறுப்பு எடுத்து எந்த செல்லை எடுத்து ஆய்வு செஞ்சாலும் டிஎன்ஏ இருக்குது. அதுல என்னை பத்தி முழு தகவலும் இருக்கிறது. எப்படி இது எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு? உள்ளுக்குள்ள அந்த அந்த உயிரினம் என்ன பண்ணுது, மனுஷன் டெவலப் ஆகி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளை கண்ட்ரோல் பண்றது எதுன்னு பார்த்தா, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய வாழ்வியல் செயல்பாடுகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது நம்முடைய மூளை. நம்ம எல்லாரும் தெரியும், இந்த மூளைக்கு இங்க உடம்புல இருந்து ஒரு செய்தி மேல வருது, மூளை அனலைஸ் பண்ணுது. இந்த செய்திக்கு என்ன செய்யணும், என்ன ரியாக்ட் பண்ணணும், என்ன பதில் சொல்லணும், எல்லாத்தையும் கண்டறிஞ்சு உடனே ஹார்மோனுக்கு செய்தி அனுப்புது. உடம்புல நிறைய ஹார்மோன் சுரப்பிகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த சுரப்பிகள் என்ன பண்ணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை அவர் தான் போஸ்ட்மேன் மாதிரி அங்கிருந்து கிடைச்ச ஆர்டரை தூக்கிக்கிட்டு பாடி முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற ஆள் யாருன்னா ஹார்மோன். ஹார்மோனுக்கு ஒரு கேபிட்டல் இருக்குது, தலைமை செயலகம் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஹைப்போ தாலமஸ் ஆங்கிலத்தில். இந்த ஹைப்போ தாலமஸ் ஒரு ஆர்டரை போடும், அங்கிருந்து இந்த ஹார்மோன்கள் எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்யும். மனுஷனுடைய இனப்பெருக்கம் எப்படி நடக்குது பாருங்க, அதுல உள்ள ஆச்சரியத்தை பாருங்க. இனப்பெருக்க காலம் வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இனப்பெருக்கக்கூடிய வேலைகள் ஆரம்பமாயிரும். இன்னும் குறிப்பா சொன்னா, என்னிடமிருந்து ஒரு இனம் பெருக வேண்டும், ஒரு வாரிசு பெருக வேண்டும், ஒரு சந்ததி பெருக வேண்டும் என்றால் நான் பிறப்பதற்கு முன்பே அந்த இனப்பெருக்கத்திற்கான வேலைகள் என்னுடைய உடம்புக்குள்ள ஆரம்பமாயிரும். நான் பூமிக்கே வரல, இன்னும் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள தான் இருக்கேன். அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்கிட்ட இருந்து இன்னொரு பிள்ளை பிறக்கும்ல, அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே வேலைய ஆரம்பிச்சிடும். நம்ம நினைக்கிற மாதிரி 17 வயசுல 16 வயசுல டீன் ஏஜ்ல அங்க நடக்கும். ஆனா அதுக்கான ஸ்டார்டிங் வேலைகள் எல்லாமே வேலையை ஆரம்பிச்சாச்சா, ஆரம்பிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. குறிப்பிட்ட வயசு வருது, சரியான உடம்பு வளர்ந்துருச்சு, 11th போயிட்டான், 12th போயிட்டான், காலேஜுக்கு போயிட்டான். பார்க்குற பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணாடி முன்னே
காலையில் பார்த்தாலும் கண்ணாடி தான், மதியானம் பார்த்தாலும் கண்ணாடி தான். அதுக்கு முன்னாடி நம்ம திட்டி இல்லை இந்த ட்ரெஸ்ஸை போடுற லூசு மாதிரி இருக்க, நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றல. எப்போ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில். இப்போ 10th 11th 12th காலேஜ் லேசாக ஒரு மாதிரி இருக்குல்ல, எதான் கரெக்டாக இருக்கா? இப்போ மாதிரி ஏமா நீ சொல்லு, எல்லா வீட்லையும் இந்த கூத்து நடக்கு தானே, நடக்கத்தான் செய்யும். அது உயிரியல் வேலை, அது இயல்பா பயாலஜிக்கல். அது வளர்கிற பொழுது இயல்பாக வளர்ச்சியின் வெளிப்பாடு, தவிர்க்கவே முடியாது. தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பால் உணர்ச்சி மேலோங்குகிற தருணம். இப்போ ஹைப்போதாலமஸ் ஆர்டர் போடுது, தம்பி பையன் ரெடி ஆகிட்டான், எல்லாத்தையும் அவனுக்கு ரெடி பண்ணி விடு. ஹார்மோனு பாடிக்கு போய் இனப்பெருக்க உறுப்புகளுக்கான அந்த சுரப்பிகளை கொண்டு போய் சேர்க்குது. அந்த சுரப்பிகள் என்ன வேலையை செய்யுது? இனப்பெருக்க உறுப்பை டெவலப் பண்ணுது, பால் உணர்ச்சியை டெவலப் பண்ணுது, ஆம்பளையார் மீசையை டெவலப் பண்ணுது, தாடியை டெவலப் பண்ணுது, மறைவிடங்கள்ல முடியை டெவலப் பண்ணுது. ஒரு ஹார்மோன் சுரப்பி. அதே ஹார்மோன் தான் பெண்ணுக்கும் சுரக்கும். ஆனா பெண்ணுக்கு சினை முட்டையை பெருக்க செய்கிறது, கர்ப்பப்பையை பலப்படுத்துகிறது, மாதவிடாய் சுழற்சியை சரி பண்ணுகிறது. இப்ப நம்ம கேள்வி ரொம்ப எளிதானது. இந்த ஹார்மோனுக்கு அறிவு இருக்குதா? இந்த ஹார்மோனுக்கு கண் இருக்குதா? இந்த ஹார்மோனுக்கு பாதை தெரியுமா? இந்த ஹார்மோனுக்கு வழிகாட்டிகள் யாரேனும் உண்டா? ஹார்மோன் ஒண்ணுமே இல்லை. ஹார்மோன் அது என்ன லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு தெரியல. ஆனா இந்த ஹார்மோனு அதுக்கு என்னவெல்லாம் தெரியுது? இவனுடைய வயசு தெரியுது, இவனுடைய உடம்பு சைஸ் தெரியுது, இவன் ஆம்பளையா பொம்பளையா தெரியுது, எங்க இனப்பெருக்க உறுப்பு இருக்குன்னு தெரியுது, எங்க கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்த்தா இவனுக்கு உணர்ச்சி வரும்னு தெரியுது. இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? இதையெல்லாம் வடிவமைச்சது யாரு? அதோட பெரிய ஆச்சரியம் பாருங்க, ஆம்பளையுடைய உடம்புல இருந்து ஒரு உயிரின வெளியில வருது. வெளியே வந்து கரு ஜனிக்கணும்னா பெண்ணுடைய உடம்புக்குள்ள போய் சினை முட்டையில சேரணும். இப்படி சேரக்கூடிய நேரத்துல இங்க இருந்து வெளியே வருதுல, வெளியே வந்து டைரக்ட் அங்க போச்சுன்னா அது சாதாரண இடம் இல்ல, பெரிய ஆபத்தான இடம், அமிலம் சூழ்ந்த இடம். பெண்ணுடைய கருப்பை என்பது சினை முட்டை இருக்கிற பகுதி, அந்த பாதை எல்லா இடத்துலயும் ஆசிட் நிறைஞ்சிருக்கும். அது வேற தேவைக்காக வேண்டி இறைவன் அந்த இடத்த அப்படி வச்சிருக்கான். இப்போ இங்க இருந்து வந்த உயிரணு நேரா உள்ள போனார்னு வச்சுங்க, அவ்வளவுதான், ஒரே நிமிஷத்துல காலி. அங்க இருக்கிற ஆசிட் எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிடும், குழந்தை எல்லாம் ஜனிக்காது. இப்ப அங்கிருந்து வெளியே வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் பண்ணி கேடயமெல்லாம் மாட்டிக்கிட்டு போருக்கு போறவன் கவசத்தோட வருவோம்ல, அந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து உயிரணு வெளியில வருகிற பொழுது ஒவ்வொரு உயிரணுக்கும் மேல ஒரு கவச பாடியோட வெளியே வருது. உயிரணுக்கள் பிசுபிசுப்புன்னு இருக்குன்னு சொல்லும்ல, உயிரணு பிசுபிசுப்பு இல்ல, உயிரணுக்கு மேல இருக்க லேயர் தான் பிசுபிசுப்பு. அது என்ன லேயரு? இது போறான் பூரா ஆசிடா இருக்கும், எல்லாம் சாவடிச்சிரும். வேற வேற தேவையை வேற பாக்டீரியாவை சாகடிக்கிறக்காண்டி எல்லாம் வச்சிருக்கான். ஆனா அது தெரியாம விந்தணுக்களே அது சாகடிச்சிருச்சுன்னா குழந்தை பிறக்காது, முட்டையில போய் சேர முடியாது. அதனால இங்க இருந்து போறவன் அந்த ஆசிட் தாக்காத மாதிரி தேவையான லேயர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இப்ப ஆளை சேஃப்டியா அனுப்பு. அந்த ஆசிட் குளத்துல குளிச்சு டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகும், சினை முட்டை கிட்ட போய் சேரும். ஒரு பாதிப்பும் இல்லை. போன உடனே கதவு திறக்கும், உள்ள போய் முடிஞ்சிருச்சு. கோடிக்கணக்கான பேர் நம்மிடமிருந்து வெளியே வருகிறான். சினை முட்டைக்குள்ள போய் சேர்றவன் ஒரே ஒருத்தன் தான். ஒரு ஆள் வந்த உடனே டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்ப நம்முடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. இங்கிருந்து புறப்படுகிற இந்த உயிரணுவுக்கு நாம் எங்கு போகிறோம், அந்த இடம் எப்படிப்பட்டது, அங்கே ஆசிட் இருக்கிறது, அந்த ஆசிட் நம்மை காலி செய்துவிடும். அதிலே தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு போர் கவசம் தேவை. எனவே இந்த கவசத்தை அணிந்து கொண்டு அந்த இடத்திற்கு செல்வோம் என்று இந்த உயிரணுக்களுக்கு கட்டளையிட்டு அதற்கு மேலே ஒரு லேயர் பொருத்தி அனுப்பியது யார்? இது சொல்றானே, இவன் உடம்புக்குள்ள நடக்கிறதுக்கு நீ காரணம் சொல்லிடலாம். இவன் உடம்புல இருந்து வேற உடம்புக்கு போகுது. இதுக்கு முன்னாடி பெண் உடம்பு அது பார்க்கல, இப்பதான் முதல் தடவையா பெண்ணுடைய உடம்பு அது பார்க்க போகுது. யாரு சொன்னா? எப்படி? அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை சிந்திக்க தூண்டுகிறான். மனிதன் அவன் சிந்திக்கட்டும், அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் சிந்திக்கட்டும். 86:5 கேட்கிறான். குதித்தோடுகிற நீர் துளிகள் படைக்கப்பட்டானே, சிந்திச்சு பாடுறா. படைச்சவன் இருக்கானா இல்லையா, உனக்கு பதில் கிடைக்கும். 3வது அத்தியாயம் 6 கேட்கிறான். அவன் தான்
கருவறைகளில் உங்களுக்கு வடிவம் கொடுத்தவனே அவன்தான். தானாலாம் வந்துடலப்பா, அவன் தான் உட்கார்ந்து பிளான் பண்ணி நீ என்ன வடிவத்தில் வரணும் தீர்மானிச்சவன் அவன் தான். அதெல்லாம் ஏன் செஞ்சான்ல? தன்னை நினைக்க, தன்னை சிந்திக்க, தன்பால் திரும்ப, தன்னை பயப்பட. நீ சும்மா வீணா படைச்ச நினைச்சுக்காதப்பா, உன் படைப்புல ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்கு தான் சொல்றான் அல்லாஹ் 75வது அத்தியாயம் சூரத்துல் கியாமாவுல 37வது வசனத்துல சொல்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, மனிதன் அவன் எண்ணிக்கொண்டானா அப்படியே விடப்பட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டானா? அவ்வளவுதான், பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, செத்தாச்சு, முடிஞ்சாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டானா? அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனியின் யும்னா, செலுத்தப்பட்ட வெந்து துளியினுடைய ஒரு சிறு துளியாக அவன் இருக்கவில்லையா? சும்மக்கான அலகத்தன் ஃபஹலக ஃபஸவ்வா, அதே வார்த்தை, இதே வார்த்தை அல்லது ஹலக ஃபஸவ்வா பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, அதே வார்த்தை கியாமாவுல வருது. சும்மக்கான அலகத்தன், பிறகு அவனை அலகாவாக ஆக்கினான். ஹலக ஃபஸவ்வா, அந்த அலகாவை படைச்சான். எப்படி படைச்சான்? நேர்த்தியா படைச்சான், துல்லியமா படைச்சான், சீரா படைச்சான், சிறப்பா படைச்சான். ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ذكر والانثى, பிறகு அதிலிருந்து ஆணையும் பெண்ணையும் அவன் ஜோடிகளாக உருவாக்கினான். 36:77 கேட்கிறான், அவலம் யரல் இன்சான் அன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின், மனிதன் அவன் சிந்தித்து பார்க்கவில்லையா? அவனை நாம் ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம் என்பதை அவன் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன், அவன் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரும் படைக்கல, நானா தான் வந்தேன், மனுஷனா தான் வந்தான், தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வலரபலனா மஸலன், நமக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வனசிய கல்கா, அவனை படைச்சதே நம்ம தாங்கிறத மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். காலம் ஐயுஹில் இதாம வஹிய ரமீம், நான் உக்கி போன எலும்பாக மாறினதுக்கு பிறகு என்னை யாருப்பா உயிர் கொடுத்து எழுப்புவான்னு அவன் கேட்கிறான். சூரா யாசீன்ல கேட்கிறான்ல. எந்த யாசின் சூறாவை இறந்து போனவங்களுக்கு ஓதிக்கிட்டு இருக்கோம் நம்ம சமுதாயம், அந்த யாசின் சூறாவில் இறந்து போன பிறகு என்ன உயிர்ப்பிக்கிறவன் எவன்டா அப்படின்னு மனுஷன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றான். மையுஹில் இதாம வஹிய ரமீம், மக்கி போன எலும்பாக ஆனதற்கு பிறகு எனக்கு உயிர் கொடுக்கிறவன் எவன் என்னவன் கேட்கிறான். கொல்லவிய சொல்லுங்கள், யுஹ்யீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, முதல் தடவை அவனுக்கு எவன் உயிர் கொடுத்தானோ அவனே இவனை மீண்டும் உயிர் கொடுப்பான் என்று அவனுக்கு சொல்லுங்கள். வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம், அவன் அனைத்து படைப்பையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி அல்லாஹ்வின் படைப்பை, படைப்பின் நேர்த்தியை, அதன் ஆழத்தை, அதில் இருக்கிற நுட்பத்தை. இது தான் தோன்றி அல்ல, நுட்பம் நிறைந்த ஹக்கீமாக இருக்கிற அல்லாஹ்வின் படைப்பு என்பதை உலகத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தில் பார்க்கிற ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. வெறுமனே பார்ப்பதற்கு அல்ல. இதான் கடைசியா சொன்ன வசனங்கள்லாம், அதை பார்த்து நம்ம லெவல் மாறணும், நம்முடைய சிந்தனை மாறணும். அதை அல்லாஹ் படைச்சான், அவன் பக்கம் தான் போவேன், மீண்டும் என்னை படைப்பான், மீண்டும் என்னை கேள்வி கேட்பான், அப்படியெல்லாம் நான் சிந்திச்சு என் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் என்கிற விஷய ஞானங்களை நாம் கூடுதலாக சேர்த்து சிந்திக்க வேண்டும். இன்னும் அடுத்த வசனங்களுக்குரிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ், ஏன்னா இதுக்குள்ள போனா இதுவே நீங்க வருஷக்கணக்கில் பேசினாலும் அல்லாஹ்வுடைய படைப்பு தீராது. அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி பேசுவோம், மனுஷனை பத்தி எடுத்தினாலே மனுஷ படைப்பு, மனிதனுடைய பிறப்பு அப்படின்னு உள்ள போனீங்கனாலே முடியாது. அவ்வளவு கடல் அது. ஒரு லெவலில் முடிச்சாதான் அடுத்த வசனத்துக்கு போக முடியும், இல்லாட்டி இதே நின்றுவோம், சப்பீஸ் மேலே நின்றுவோம் நினைச்சோம், அதை தாண்டி அடுத்த வசனத்துக்கு வந்து இதுல நின்றக்கூடாது. அடுத்து வல்லதி கத்தர ஃபஹதா என்கிற வசனம் குறித்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.